சிட்டிக்கு எதிராக 230 ரன் அடிச்சு சிஎஸ்கே அணி சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரை மட்டும் முதல் மேட்ச்லேருந்து விளையாட வச்சிருந்தா சிஎஸ்கே ஃபைனலே போயிருக்குன்னு ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த 3 பேரால் சிஎஸ்கே அணி இந்த சீசன்லேயே அதிக ரன் அடித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. நடந்துட்டு இருக்க சிஎஸ்கே விசட் ஜிடி மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற எம்எஸ் தோனி பேட்டிங்கை தைரியமாக தேர்வு செஞ்சாங்க. ஸோ சிஎஸ்கேயில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வழக்கம் போல் ஆயுஷ் மடவல் கான்வே களமிறங்கினாங்க. இதில் ஆயுஷ் தொடக்கத்திலிருந்தே அதில் விளாண்டாங்க. கான்வே கொஞ்சம் பொறுமையாக விளாண்டாங்க. ஆயுஷ் மடவல் 3வது ஓவரில் 4வது பால் 44 ரன் சிஎஸ்கே இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். 17 பாலுக்கு 34 ரன் அடித்த ஆயுஷ் மடவல் 3 6 அடிச்சிருக்கும் போது பிரதீப் கிருஷ்ணா போட்ட பால் சிராஜ்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அடுத்த ஓவரில் வந்த உன்வில் பட்டேல் அதிரடியாக விளையாண்டிருப்பார். அவர் 19 பாலுக்கு 37 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பார். 2 6 4 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது சாய் கிஷோர் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். ஸோ ஆயுஷ் மடவல் உன்வில் பட்டேல் அதிரடியாக விளையாண்டதுனால சிஎஸ்கே அணி 9 ஓவருக்கு 108 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்ண கான்வே 35 பாலுக்கு 52 6 பவுண்டரி 2 6 140 சைக்கெட் இருக்கும்போது ரஷித் கான் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக உள்ள வந்த தூபே டெவால் பிரேவிஸ் எதிரணி பவுலர்களை பறக்க விட்டுருப்பாங்க. இதில் டெவால் பிரேவிஸ் அதிரடியாக விளாண்டு எதிரணியை சம்பவம் பண்ணியிருப்பார். ஏபிடி போவில் 360 டிகிரியில் ஷாட்லாம் ஆடி வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பார். சுங்துவே 8 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக ஜடேஜா டெவால் பிரேவிஸ் கடைசியில் வந்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இதில் டெவால் பிரேவிஸ் 23 பாலுக்கு 57 4 பவுண்டரி 5 6 247 சைக்கெட் வச்சு கடைசி பால் அவுட் ஆயிருப்பார். டெவால் பிரேவிஸ் 19 பாலுக்கு அரை சதம் அடிச்சு இந்த வருடம் சிஎஸ்கே அணிக்காக அதிவேக அரை சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருப்பார். ஜடேஜா 18 பாலுக்கு 21 ரன் அடிக்க சிஎஸ்கே 20 முடியல 5 விக்கெட்டில் பெருக்கி 230 இந்த சீசன்லேயே சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் அதிக ரன் அடிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. திரணி பந்துவீச்சு தரப்பில் பிரதீப் கிருஷ்ணா மட்டும் 4 ஓவர் 22 ரன்களை விட்டு கொடுத்து 2 முக்கிய விக்கெட்டை எடுத்து சூப்பராக பந்து வீசியிருக்கார். அவர் ஓவர்லேயும் அதிக ரன்களை ஜிடி வாரி கொடுத்திருந்தா சிஎஸ்கே அசால்ட்டாக 250 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியை சேர்ந்த ஆயுஷ் மடவல் கான்வே உன்வீர் பட்டேல் சிவம் தூவே டெவால் பிரேவிஸ் ஜடேஜான்னு விளையாண்ட அனைவருமே அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாண்ட அனைவருமே ஒரு 6க்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஜடேஜா வந்து ஒரு 6 மற்ற எல்லாருமே 2 6க்கு மேலே அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஜிடி பவுலர்களை சம்பவம் பண்ணிட்டாங்க. அதை விட டெவால் பிரேவிஸோடைய அந்த அதிரடி கேமியோனால தான் சிஎஸ்கே 230 ரன் அடித்தாங்க. அவர் மட்டும் வந்தோன்னா அவுட் ஆயிருந்தால் சிஎஸ்கே 200 ரன்கள் தாண்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அதை போய் பேட்டிங் ஆடிட்டு இருக்க ஜிடி பரிதாப நிலையில் விளையாண்டுட்டு இருக்காங்க. பவர் பிளேலேயே 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ ஜிடி அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா தான் டாப் 2 இடத்த தக்க வைக்க முடியும். ஸோ சிஎஸ்கே அணி அபரமாக விளையாடுறது பாயிண்ட் டேபிளில் டாப்பில் இருக்கக்கூடிய ஆர்சிபி மும்பை பஞ்சாப் போன்ற அணிகளுக்கு சாதகமாக பார்க்கப்படுது. ஸோ சிஎஸ்கே அணி கடைசியில் அதிரடியாக விளாண்டு அவங்கள நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சை சிஎஸ்கே வந்து தொடக்க மேட்ச்லேயே பண்ணியிருந்தால் இதனால் சிஎஸ்கே ஃப்ளையாக போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்த வருடம் சிஎஸ்கே அணி பயங்கர மாசாக கம்பேக் ஆவாங்க. ஸோ அடுத்த வருடம் சிஎஸ்கே அணி ஃபைனல் போக கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு தரமான அணியாக தெரியுது. ஸோ சிஎஸ்கேனுடைய கடைசி மேட்ச் கம்பேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.